முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமமுக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மாணிக்க ராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக டிடிவி தினகரன் அதிரடியாக அறிவித்துள்ளார். அமமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மாணிக்க ராஜா திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமமுக துணை பொதுச் செயலாளர் எஸ்பி மாணிக்க ராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழுமையான விவரங்களை வழங்கலாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி தொடங்கிய காலம் தொட்டே டிடிவிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நண்பராகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நபராகவும் இருந்து வந்தவர் மாணிக்க ராஜா. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அமமுகவோட தேர்தல் பிரிவு செயலாளர் அப்படின்னும் தென்மண்டல அமைப்பாளர் அப்படின்னு சொல்லி இவருக்கு கொடுத்திருந்தாங்க, பதவிகள் கொடுத்திருந்தாங்க. கடம்பூரை சார்ந்த இவர் ஜமீன் மாணிக்க ராஜா, அதாவது கடம்பூர் மாணிக்க ராஜா அப்படிங்கிறது அவரோட பேரு. மேலும் பார்த்தீங்கன்னா இவர் அமமுக தரப்புல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல தினகரன் போட்டி போடும் போதும் இவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ற விதமா போதிய அளவுக்கு செலவுகள் செய்யறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு வேண்டிய அளவுக்கு ஆட்களை வேலை நிறுத்தி தேர்தலுக்கான வேலைக்கான ஆட்களை பண்றது உள்ளிட்ட பல்வேறு செயல்களை, பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து அதன் அடிப்படையில் அமமுகவை வளர்த்தவர்ல அவரும் ஒரு தடவை. ஆனா அவரை தற்போது என்ன சொல்லியிருக்காங்க, அதிமுக கூட்டணியில அமமுக இணைஞ்சதுல இவர் கொஞ்சம் மன வருத்தத்துல இருந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா, டிடிவி தினகரன் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. என்னன்னா, கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற விதமா செயல்பட்டாரு, அதனால நாங்க இவர் கட்சியிலிருந்து நீக்கிறோம். அதை மேலும் பாத்தீங்கன்னா அவருக்கு குறிப்பிட்ட கொடுக்கப்பட்ட பதவிகளை நாங்க திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்ட நிலையில அவர் ஒரு மிகப்பெரிய, அதாவது தென் மாவட்டமே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு கணிசமான ஒரு வாக்குகள், அமமுக தரப்புல பெறப்பட்ட ஒரு கணிசமான வாக்குகள் கோவில்பட்டி ஆகட்டும், அதே மாதிரி திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கணிசமான வாக்குகளை பெறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் இவர் தான். கயத்தாறு, கடம்பூர், கோவில்பட்டி போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். இதுல அவர் என்ன கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தற்போது அவர் திமுகவில் இணைய இருக்கிறதா சொல்லி தற்போது ஒரு தகவல் ஆனது வெளியாகிருக்குது. இப்ப அந்த வாசுதேவநல்லூர், தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரோட முன்னாள் எம்எல்ஏ மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான மனோகரன் அப்படிங்கிறவரும் தற்போது திமுகவுக்கு தாவறதுக்காக தயாராக இருக்கிறதாக கூறப்படுது. ஏற்கனவே ஓபிஎஸோட ஆதரவாளர் வைத்திலிங்க கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திமுகவில் இணைஞ்ச நிலையில இன்னைக்கு குன்னம் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் அரசியலில் இருந்து விலகுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிமுக கூட்டணியில அமமுக இணையக்கூடாது அப்படிங்கிறதுல ஆரம்ப காலங்கள் தொட்டே ஒரு மிகப்பெரிய இதை செஞ்சிட்டு இருந்தவர் கடம்பூர். ஆனா தற்போது அவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளையும் திரும்ப பெற்று இருக்கிறது. இங்குள்ள பலர் அமமுக பிரதிநிதிகள் பலர் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. அதே மாதிரி கோவில்பட்டி கடந்த முறை டிடிவி தினகரன் போட்டியிடுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவரே இவர் கடம்பூர் தான். அதாவது இவங்க மாணிக்க ராஜா தான். அதே மாதிரி கணிசமான வாக்குகள், அதாவது பெரிய அளவுல வாக்கு வித்தியாசத்துல தோற்காட்டாலும் மிக சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோற்றாரு டிடிவி. அதற்கும் அதாவது அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒர்க் பண்ணக்கூடியவர் அவர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இவ்வளவு ஆண்டு காலமாக அந்த கட்சியில இருந்தவரை தற்போது அவரை நீக்கி இருக்கிறது அமமுக மத்தியில ஒரு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.